ஆவியின் பெயரிலே இப்போது நாம் பாடுவோமாக. தேவகுமாரா 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 நீங்க நினைச்சா என்னை மறந்தா நீங்க நினைச்சா என்னை மறந்தா தேவகுமாரா 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 உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என்னுடைய புகழும் என்றைக்குமே அது உயராது. ஆமென். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதோ. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாத என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாத என் உலகம். விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே Thank you, Lord. தெரியும். Amen. உம்மை மறுதலித்தவன் நான், Amen. இது உலகே அறியும். நன்றி. உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதப்பா. ஆமென். ஹல்லேலூயா. Amen. Thank you, Jesus. உம்மை மறந்து வாழ்ந்தான் உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அது உலகமே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத எண்ணில் நீ உறவானி, நீங்க இல்லாம எப்பொழுது விடியாதே, உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க எல்லாம் எப்பொழுது விடியாதே. நீங்க இல்லாம எப்பொழுது விடியாதே. நீங்க இல்லாம எப்பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பானவர்களே, இப்போது நாம் குடும்பங்களுக்காக இந்த தியானத்தை அர்ப்பணிக்கின்றோம். குடும்பங்கள் இன்றைக்கு
குடும்பம் மிக அவசியமாயிருக்கின்றது. இறைவனுக்கு 2 கண்கள், ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். இல்லறம் இல்லாமல் துறவரம் இல்லை, துறவரம் இல்லாமல் இல்லறம் இல்லை. ஆகவே நற்கருணை ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணித்து இந்த 1 மணி நேர தியானத்தை நாம் செய்ய போகின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும், இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். எப்படி இறைவன் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை தன்னுடைய செயலை போல, தன்னை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து உருவாக்கினாரோ, அந்த திட்டம் நிறைவேற இன்றைக்கு இந்த 1 மணி நேர தியானம் நாம் அனைவருமே ஆண்டுடைய பாதத்தில் அர்ப்பணித்து குடும்பங்களுக்காக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஆகவே இந்த குடும்பங்களை அர்ப்பணித்து இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து, இயேசுவின் குடும்பத்தை போல எல்லா குடும்பங்களும் வந்து சேர வேண்டும் என்ற நோக்குடன் இந்த வேளையிலே நாம் இந்த பாடல் வழியாக அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவருக்கு முன்பு கொண்டு வந்து நற்கருணையின் ஆண்டவர் எல்லா குடும்பத்திலும் பிரவேசிக்க, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒவ்வொரு உள்ளத்திலும் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த பாடல் வழியாக முழு குடும்பத்தை நற்கருணை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணிப்போமாக. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமென். உண்டு உண்டு. ஆமென். உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ஆமென். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு ராஜாதி ராஜா இயேசு. இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும். இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும். பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு. ராஜாதி ராஜா என்றென்றும். இயேசுவின் குடும்பம் ஆமென். அன்பு நிறைந்திடும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு உண்டு உண்டு. நன்றி. கணவன் மனைவி அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரே. ஆமென். கணவன் உண்டு, அங்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, துதி பாடல் உண்டு. ஆமென். Thank you
லார்ட் ஜீசஸ். நன்றி. ஆமென். ராஜாதி ராஜா என்றென்றும் கணவன் மனைவிக்குள் என்றென்றும் இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும் குடும்பம். ஆமென். இயேசுவின் குடும்பம் நம்முடைய குடும்பம். ராஜா ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஆமென் ஆமென். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, புதிய பாடல் அந்த குடும்பத்தில் உண்டு. இதுதான் நம்முடைய குடும்பம். இன்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமாயிர ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து பாடுவோமா? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் ஆமென். வெற்றி உண்டு, துதி பாடல். ராஜாதி இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா என்றென்றுமே. இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும். இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. ராஜாதி ராஜா. ஆமென். ராஜாதி ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்வீராக. ராஜாதி ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரவேசிப்பீராக. கணவனுக்குள், மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள் பிரவேசி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஆமென். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். அன்பானவர்களே, தூய கன்னிமரியால் தூய இயேசு குடும்பத்தில் இயேசு பிறந்த போது உலகமே அறியாத ஒரு மேன்மை, தூய கன்னிமரியால் அறியாத ஒரு மேன்மை அவர்களுக்கு கிடைத்தது. எந்த குடும்பத்தில் இயேசு இருப்பாரோ அந்த குடும்பம் ஆசீர் பெறும் என்று உன்னதமான ஆண்டவர் உரைத்திருக்கின்றார். 4000 ஆண்டு காலமாக ஆண்டவராகிய கடவுள் காத்திருந்தார். ஆதாம் ஏவாள் கடவுள் திட்டத்தை நிறைவேற்ற மறந்ததினால் கடவுள் வேதனையுற்றார். மீண்டும் என் திட்டத்தை நிறைவேற்ற குடும்பம் எங்குண்டு, அது எப்பொழுது வரும் என்று கவலையோடு ஏங்கிக் கொண்டிருந்தார். 4000 வருஷங்கள் ஆனது. ஆண்டவர் பொறுமையாய் காத்திருந்தார். அந்த பொறுமையின் பிரதிபலன் தூய கன்னிமரியால், தூய யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு கணவன் மனைவி உலக மக்களுக்கு சாபத்தை கொடுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு கணவன் மனைவி உலகுக்கு மீட்பை ஈண்டெடுத்து கொடுத்தார்கள். இதற்குதான் குடும்பம் தேவை. இந்த மீட்பை மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய குடும்பங்கள் தேவை. ஆகவேதான் கிறிஸ்தவ குடும்பங்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கின்றார்.
மௌனமாக ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். நற்கருணை நாதனை பார்த்து ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூறுவோம். நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரவேசிக்க வேண்டும் என்று நினைப்போம். நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டிலும் பிறக்கணும்னு வேண்டுவோம். அந்த தூய மரியாள் தூய இயேசு குடும்பத்திலே பிறந்தது போல இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் பிறக்கணும்னு ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம். எல்லாரும் ஆண்டவரை அமைதியான நிலையில பாருங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, அன்று நீ தேர்ந்து கொண்ட குடும்பம் இன்றைக்கும் தேர்ந்து கொள்ளுமே, இன்றைக்கும் தேர்ந்து கொள்ளுமே என்று வேண்டுவோம். கணவனை அர்ப்பணிப்போம். கணவனின் குணாதிசயங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஒவ்வொரு கணவனும் யோசேப்பை போல வாழ வேண்டியவர்கள். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு மனைவிகள் அமைதியாய் வாழ வேண்டியவர்கள். மனைவிகளுடைய குணாதிசயங்களை அர்ப்பணிப்போம். மௌனமாக மன்றாடுவோம். திருக்குடும்பத்தை போல வாழ வேண்டும் என்று அர்ப்பணிப்போம். அந்த குடும்பத்தில் அந்த உள்ளத்தில் இறைவாக்கு இருந்தது போல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப கணவன் மனைவி உள்ளத்தில் இறைவாக்கு நுழையணும்னு வேண்டுவோம். அமைதியோடு ஆண்டவரை பார்த்து, நற்கருணையின் ஆண்டவரை பார்த்து சிறிது நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். இப்பொழுது விவிலிய வாக்கு வாசிப்போம். விவிலிய வாக்கை ஏற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கப்பட திருவிவிலியத்திலிருந்து வாசிப்போம். புனித லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 2 இறைவாக்குகள் 5 மற்றும் 6 வாக்கியங்களை வாசிக்கப் போகின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்குகள் 5, 6 வாசிக்க. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள்.
இயேசுவில் அன்பான இறை மக்களே, புதிய ஏற்பாட்டிலே கணவன் மனைவியை பற்றி எழுதியிருக்கின்ற ஒரு வாக்கு இருக்குது என்றால் அது லூக்கா நற்செய்தி தான். கணவன் பெயரும் மனைவி பெயரும் அவர்களுடைய செயல்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு குடும்பம் சக்கரியா எலிசபெத். சக்கரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையை பாருங்க. அவரை குறித்து விவிலியம் சான்று பகர்கிறது. 6வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அவர்கள் இருவரும் என்று சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி மிக முக்கியமாக இடம்பெறுகிறார்கள். ஆதாமை உண்டாக்கின கடவுள் அவர் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற ஒரு துணை வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். அதே போல ஒரு துணையை உண்டாக்கினார். அந்த துணை ஏற்றவளாக தான் இருந்தாள். மத்தியிலே அவள் தனிமையாய் உலாவ தீர்மானித்தாள். ஒருவேளை 2 பேரும் ஏதேன் தோட்டத்தில் உலாவி போயிருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவ தனிமையில உலாவினதுனால அவளுடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்க ரசிக்க தோன்றிவிட்டது. எல்லாவற்றையும் பார்த்து ரசித்த காரணத்தினால அவள் கடவுள் எதை உண்ணக்கூடாது தொடக்கூடாது என்று சொன்னாரோ அது மேலதான் அவளுக்கு ஆசை பெருகிற்று. இந்த ஆசை பெருக்கத்தை கணவனோடு சொல்லவில்லை. ஆக அவள் அவ்வப்போது தனிமையிலே சென்று அதை பார்த்து பார்த்து வருவாள். இதை கண்ட பசாசு என்ன செய்தான்? ஓ, இவளுக்கு இது மிகவும் பிடித்ததா இருக்கிறது, எதை கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அதன் மீதல்லவா இவளுக்கு ஆசை வந்தது. ஆகவே இதை வைத்து இவர்களை மடக்க வேண்டும் என்று தீய ஆவி உள்ளத்திலே தீர்மானித்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பரிசுத்தமாய் வாழ வேண்டிய குடும்பம், பரிசுத்தமாய் கடவுள் வாக்கை கட்டுப்பட்டு வாழ வேண்டிய குடும்பம், கடவுள் வாக்கை மறந்து வார்த்தையை மீறி ஆசைக்கு நெங்கி ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து போனார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு இறை மக்களே, உங்க உள்ளத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். விவிலிய வாசகத்தின்படி நாம் அனைவரும் இன்றைக்கு எத்தனை வார்த்தைகளை வாழ்க்கையிலே தவறிக்கொண்டே இருக்கின்றோம், தவறில் செய்து கொண்டே இருக்கின்றோம். தவறு மேல் தவறு. கடவுள் பேசுகிற வாக்குகளை நாம் கேட்காமல் தவறு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். ஏனெனில் உள்ளத்தின் நிறைவாய் வாய் பேசும். உள்ளத்திலே எது நிரம்பி இருக்கிறதோ அதுதான் செயலுக்கு வரும். கடவுளின் வாக்கு நிரம்பியிருந்தால் கடவுளின் செயல் வரும். கன்னிமரியாளுடைய பிறப்பை பார்க்கும்போது அவருடைய பெற்றோர்கள், தாய், அவருடைய தகப்பன் இருவருமே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த ஒரு குழந்தைதான் பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு கூட அவங்க நினைக்கல இவங்க கடவுளின் தாயாய் மாறுவார்கள் என்று நினைக்கல. அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்தே கடவுளின் பாசத்திலே வளர்த்தார்கள். கடவுள் விரும்பின பெண்ணாக மாற்றினார்கள். ஆக எந்த பெண் வழியாக உலகுக்கு சாபம் வந்ததோ அதே பெண் வழியாக வாழ்வு உண்டு என்பதை இறைவன் பெண்ணினத்தின் தோற்றங்களை மாற்றி அமைத்தார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2 சக்திகளை இறைவன் கொடுக்கின்றார். ஒன்று உருவாக்குதல், இன்னொன்று அழித்தல். பெண் நினைத்தால் உருவாக்கலாம், பெண் நினைத்தால் அழிக்கலாம். ஏவாள் ஆசைப்பட்டால் தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவள் மேல் இந்த பிரியத்தினால் அவனும் உண்டான். அவனும் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்காமலேயே உண்டு விட்டான். உண்ட பிறகுதான் ஆதாமுக்கும் தெரிந்தது
கடவுள் வார்த்தையை நாம் மீறிவிட்டோம் என்று. என் நண்பர் மக்களே, ஆனால் புதிய ஏற்பாட்டு நூலை பார்க்கும்போது சக்கரியா எலிசபெத்தை குறித்து எவ்வளவு அழகான வாக்கு பாருங்க. ஒரு கணவன் மனைவி இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையிலே, நம்ம குடும்ப வாழ்க்கையை எல்லாரும் நல்லா நினைச்சு பார்க்கணும். என்னை கடவுள் பார்த்து கொண்டு இருக்கின்றார். என்னை கடவுள் பார்க்கும்போது நான் எப்படி இந்த தீமைகளை செய்ய முடியும் என்ற கேள்வி உனக்குள் எழும்பினாலே பல தீமைகள் உன்னை விட்டு விலகி போய்விடும். இதான் இன்றைக்கு நற்கருணை நாதர் நம்மோடு கூட பேசுகின்றார். கடவுள் என்னை பார்க்கின்றார் என்ற பயம் இருக்க வேண்டும். கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் தனிமையிலும் சரி, நான் சேர்ந்திருந்தாலும் சரி, நான் உறங்கியிருந்தாலும் சரி, நான் நடந்தாலும் சரி, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணம் உள்ளத்திலே உருவாகினால் நாம் பாவத்துக்கும் அடிமையாக மாட்டோம், அதே நேரத்தில் ஆசைக்கும் அடிமையாக மாட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பரே மக்களே, ஆண்டவர் இன்றும் மீண்டும் ஒரு சக்கரியா எலிசபெத்து போன்ற குடும்பத்தை உருவாக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க எப்படி? அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையிலே நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். இருவரும் கடவுள் பார்வையிலே நேர்மையானவர்களாக விளங்கினார்கள். நேர்மையாளர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஒருவருக்கு மறைத்து இன்னொருவர் பேசுவது கிடையாது. ஒருவருக்கு மறைத்து இன்னொருவர் செய்வது கிடையாது. இருவர் உள்ளத்திலும் மறைவில்லாமல், இருவர் சேவையிலும் மறைவில்லாமல், இருவர் செயலுடைய மறைவில்லாமல், இருவர் பேச்சிலே மறைவு என்பதில்லாமல் நேர்மை மட்டுமே இருந்தது. அந்த நேர்மை நற்கருணை நாதருடைய விருப்பம் போல் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, கணவனே மனைவியே, இன்றும் ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கின்றார். நற்கருணை ஆண்டவர் உங்க உள்ளத்திலே பிறந்து உங்களையும் நேர்மையாளர்களாய் மாற்ற விரும்புகிறார். வாயில் இருக்கிற பொய், வாழ்க்கையில் இருக்கிற பொய், வாழ்வில் இருக்கிற இருள் எல்லாவற்றையும் நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது உன்னை விடுதலையாக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நேர்மையாய் வாழ்வதற்கு என்ன தேவை? ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள். நண்பரே மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நல்ல கவனத்தை செலுத்தி பாருங்க. ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்று, ஒரு திருக்குடும்பம் எப்படி குடும்பத்தில் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருவருமே ஆண்டவருடைய கட்டளைகளை ஒழுங்குமுறைகளை அதற்கு ஏற்றவாறு குற்றமில்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கட்டளைக்கும், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கும், அவர் கொடுத்திருக்கிற ஒழுங்குமுறைகளுக்கும் கலங்கம் ஏற்படாமல் குற்றமற்றவர்களாக வாழ்வதற்கு இறைவன் என்று நம்மை அழைக்கின்றார். நம்ம குடும்ப சூழ்நிலை நினைச்சு பாருங்க. சூழ்நிலைக்காக, சந்தர்ப்பத்திற்காக, தேவைக்காக, ஆசைக்காக எத்தனை பாவங்கள் இருக்கின்றது. உள்ளே ஒரு பாவம், வெளியே ஒரு பாவம், பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு பாவம். சிந்தனை கெட்டு போகிறது, கண் கெட்டு போகிறது. காரணம், உள்ளம் கடவுள் வாக்கை ஏற்று மறந்து போனதினாலே அது நினைவுக்கு வராமல் இது செய்வது தவறு என்று உணராமல் செய்ய வைக்கிறது. இன்றைக்கு நாம் உணர்ந்து அர்ப்பணிப்போம். கடவுள் இன்றும் ஒரு பரிசுத்தமான குடும்பம் வேண்டும் என்று விரும்புகின்றாரே. இந்த குடும்பத்தில் இருந்த அதே செயலை ஆண்டவர் இன்று நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். ஒப்பு கொடுப்போமா?
கணவன் மனைவிக்குள் இருந்த மறைவான தீமைகளை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆலயத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போய்விட்டேனே, தவறிவிட்டேனே, ஒப்பு கொடுப்போமா? திருமண பந்தத்தென்று இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் சுகத்திலும் பலத்திலும் நான் உண்மையுள்ள பிரமாணிக்கம் உள்ளவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தமே, அதை புதுப்பிப்போமா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் விழ வைத்திருக்கலாம். இப்போது ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து, ஆண்டவரே, எங்க குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இல்லறம் உம்முடைய கண்கள் என்று கேட்டோம். இல்லறம் சுகமாய் இருந்தால் துறவரம் அதிலே ஆசீர்வாதமாய் வெளிவரும். இன்றைக்கு எங்க குடும்ப வாழ்க்கையை சுத்திகரியும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போமா? கணவன் செய்த தவற உணருங்க. மனைவி நீங்க செய்த தவற உணருங்க. இருவரும் அர்ப்பணிக்கும் போது மீண்டும் சக்கரியா, மீண்டும் எலிசபெத், மீண்டும் தூய யோசேப்பு, மீண்டும் தூய கன்னிமரியால், மீண்டும் மீண்டும் என்று பல குடும்பங்களை இன்றைக்கும் உருவாக்க ஆண்டவராகிய கடவுள் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அர்ப்பணித்தாலே போதும். ஒரு மௌனமாக குடும்பங்களிலே நம்மால் வந்த விரிசல்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். குடிக்கு அடிமையான கணவன்மார்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். உபச்சாரத்திற்கு அடிமையானவர்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். ஒழுங்கின்மையாய் நடந்து கொண்ட மனைவிகள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். தீமையிலே விழுந்தவர்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாகி பாவத்துக்குள்ளாக்கப்பட்ட நேரங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தமுள்ள குடும்பமாக மாறணும். உங்க திட்டத்தை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் விரும்பினது போல வாழ்ந்து விட்டேன். இனிமேல் நீங்க விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? என் அன்பு குடும்பங்களே, நற்கருணை நாதர் உமக்கு முன் நின்று கொண்டிருக்கின்றாரே, ஏக்கத்தோடு பார்க்கின்றார். ஒப்பு கொடுப்பீர்களா? இனி என் வாழ்க்கை இயேசுவுக்கே. மௌனமாக ஒரு நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கணவனாக மனைவியாக செய்த பாவங்களுக்காக அறிக்கையிட்டு மௌனமாக கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமாக. இப்பொழுது ஒரு பாடல் வழியாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பால் அர்ப்பணிப்போம். பெற்றோர்கள் செய்கிற தீமை பிள்ளைகளை சாபத்துக்குள்ளாக அழைத்துச் செல்லும். பெற்றோர்கள் செய்கிற நன்மைகள் 1000 தலைமுறை ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொன்னார். பெற்றோர்கள் செய்கிற தீமை 4 தலைமுறை சாபம் சொன்னார். கணவன் மனைவியே, நாம செய்கிற இந்த பாவம் பிள்ளைகளை தொடராமல் இருக்க அர்ப்பணிங்க. எங்க பாவம் எங்களோடு ஒழியட்டும். நற்கருணை நாதரே, எங்களை தண்டித்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைக்கு அது சேரக்கூடாது. இன்றைக்கு எங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுமே என்று பாடல் வழியாக நாம் அர்ப்பணிப்போமாக.
என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் எங்கள் வாழ்க்கையில் என்று அர்ப்பணித்து நாம் பாடுவோமாக. இயேசுவே, தகப்பனே, கூடும் நேரத்தில் இயேசுவே, தகப்பனே, கூடும் நேரையில் கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே, உம் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே, கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. என் இயேசுவே, இயேசுவே, தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே, அழகே, வாரும் அப்பா. அழகு ரோஜாவே, லீலி புஷ்பமே, விருந்தோடி வாரும் அப்பா. முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே, அழகே, வாரும் அப்பா. உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே, அழகே, வாருமப்பா. அழகு ரோஜாவே, லீலி புஷ்பமே, விருந்தோடி வாரும் அப்பா. அழகு ரோஜாவே, லீலி புஷ்பமே, விரைந்தோடி வாருமப்பா. என் இயேசுவே, இயேசுவே, தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் அமேன். இயேசுவே, இயேசுவே, தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடும் செபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, வாரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே, தேற்றிட வாரும் அப்பா. ஆமென். Yes, God, Jesus. Hallelujah. ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, வாரும் அப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவே, வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே, தேற்றிட வாரும் அப்பா. என் ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே, தேற்றிட வாருமப்பா. இயேசுவே, இயேசுவே, தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் இயேசுவே, இயேசுவே, தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் துதியோடும் புகழோடும் வருகின்றோம். இஸ்ரவேலின் தேவனே, வாரும் அப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி தூணே, வழி நடத்த வாரும் அப்பா. ஆமென். மேக ஸ்தம்பமாய் நீர் வாருங்க அப்பா. ஆமென். துதியோடு புகழோடு வருகின்றோம். ஆமென். இஸ்ரவேலின் தேவனே, வாரும் அப்பா. வாங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு துதியோடு புகழோடு வருகின்றோம். இஸ்ரவேலின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, வாரும் வாங்கப்பா. அப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி, ஆமென். வழி நடத்த வாங்கப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி
அக்கினி தூணே, குடும்பங்களை வழிநடத்த வாங்க ஆண்டவரே. ஆமென். இயேசுவே தகப்பனே, கூடும் நேரத்தில் இயேசுவே தகப்பனே, கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள், கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள், கூடும் நேரத்தில். நன்றி மக்களே. இப்ப நாம ஜெபம் பண்ண போறோம். நம்ம குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் வரும்படிக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆக இப்பொழுது கணவன் மனைவி இருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்க போறோம். இதை பார்க்கிற கேட்கிற நீங்க எல்லாரும் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்களுக்காக இப்ப நாம ஜெபிக்க போறோம். இந்த நிமிஷத்துல கணவன் மனைவி இருவருக்கும் மறைவு இருக்கக்கூடாது. சக்கரியா எலிசபெத் போல கடவுள் வாக்கை நிறைவேற்றணும் என்று சொல்லி கணவன் மனைவியுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆகவே நன்றாக கவனிப்போம். இப்போ உங்க பாவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த ஞாபகத்தை கொண்டு வாங்க. என்னென்ன பாவம் உங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறது, சிந்தனை, சொல், செயல் இவைகளில் ஏற்பட்ட பாவங்களை, வெறும் பாவங்கள் மன்னிக்கப்படணும், ஆண்டவரின் ரத்தம் கழுவப்படணும் என்று சொல்லி ஒவ்வொரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை மன்னிக்க நம்மில் ஒருவர் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த அருமையான நன்னாளில ஆண்டவரே, அப்பா உமக்கு கொடாகோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தருணத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கணவன் மனைவி என்கிற அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் இறங்கப்பட இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் அவர்களை கரம் பிடித்து நடத்தணும் ஆண்டவரே. அப்பா, கணவன் குடும்ப தலைவனாக இருந்து அப்பா அவனுடைய நடையில ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிரசன்னம் நடத்துதல் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவியை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி என்கிற அந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே, குடும்பத்தை எப்படி ஆண்டவருடைய குடும்பமாய் மாற்றக்கூடிய அந்த தைரியத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒரு திரு குடும்பம் ஆண்டவரே, சக்கரியா, அப்பா எலிசபெத் அந்த குடும்பத்தை போல ஆண்டவரே, புனித யோசேப்பு, புனித தூய கன்னிமரியாள் குடும்பத்தை போல ஆண்டவரே, உமக்கு உகந்த வாழ்க்கை ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த அப்பா அந்த வாழ்க்கையை நீர் ஆண்டவரே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியின் அபிஷேகம் பெறணும் ராஜா. என் தேவன் ஆண்டவரே, அப்பா மோசேயை பார்த்த ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒருவன் என்று சொன்னீரே ராஜா. அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னுடைய அப்பா குடும்பத்தில் ஒருவர் என்று கணவன்மார்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, இயேசுவின் ஆளுகையை பொறுப்போடு நடத்துகிற கணவன்மார்கள் உருவாகட்டும். என்னில் வாழ்பவர் இயேசு என்று ஒவ்வொரு குடும்பமும் எழுமணும் ராஜா. உமக்காய் எழுமணும் ஆண்டவரே. அவருக்குள்ளாக இருக்கிற தீய பிரச்சனைகள், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாவித நடத்தைகளும் ஆண்டவரே மாற்று, தீய பழக்கங்கள், கெட்ட செயல்கள், எல்லாவித தீமைகளையும் அப்பா நீர் விலக்கும் ஆண்டவரே. அப்பா, திக்கற்ற பிள்ளை ஒவ்வொருவரும் ஆண்டவரே, என் தேவனை கரம் பிடிக்கிற பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி என்கிற உறவு என் தெய்வம் இயேசு கொடுத்தது என்று ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அறியணும் ஆண்டவரே. ஒளி வாழ்க்கைக்கு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னவர் வழியிலே நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ராஜா. உம்முடைய ஒளி அவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவர்களை முற்றிலுமாய் கழுவப்படட்டும் ஆண்டவரே. சகல பாவங்களை நீக்கி குணமாக்கும் அவர்களின் முன்னோர்களின் பாவம், அவருடைய சிந்தையிலே செய்த பாவத்தையும் அவருடைய நடையிலே பேச்சிலே அனைத்து விதமான பாவத்தையும் கழுவும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளாக உம்முடைய சிரசின் ரத்தம் தலை முதல் பாதம் வரை நாடி நரம்புகளிலே, தசைகளிலே, எலும்புகளிலே பாயும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் திரு குடும்பமாய் மாறுவதாக கணவன் மனைவி என்கிற அப்பா அந்த ஸ்தானத்திலே இயேசு வாழும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப தலைவனாய் நீர் மாறும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றும் ஆண்டவரே. இனி ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு குடும்பமும் உமக்காய் எழும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா அனைவரும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் மாறணும் ராஜா. நீர் அழைத்த அழைப்பிலே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே சக்கரையா எலிசபெத்தை போல கன்னிமரியாளை போல பாவம் இல்லாமல் இருளை அகற்றி ஒளி வீசக்கூடிய ஒரு குடும்பமாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீச்சல்களையும் மன்னி ஆண்டவரே சொந்தமாக தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கனவி என்று விலக்குங்க ராஜா. இந்த தீமையெல்லாம் மறைக்கப்படட்டும். தீமையின் அதிகாரத்தை பிசாசின் ஆதிக்கத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை உம்முடைய சண்டையின் ஆவி விலகட்டும். ஆசீர்வாதம் உம்முடைய செழுமை அந்த இடத்துல நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு சொந்தமுடையதாய் மாறட்டும். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெளிக்கப்படட்டும். அனைவரும் ஆண்டவரே எல்லா பாவங்கள் கழுவப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளாய் ஒருபோதும் பாவத்திற்கு அடிமையாகாமல் உம்முடைய தூய்மையிலே வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படிக்காக இயேசுவின் வல்லமையுள்ள உம்முடைய பொற்கரத்திலே இந்த உலகம் முழுதுமாய் இருக்கிற அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் இயேசுவே தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே இயேசுவே தகப்பனே கூடும் நேரத்தில் கரம் கூப்பி உன் பாதம் கர்த்தாவே கரம் கூப்பி உன் பாதம் மனதுருக்கமே என் தெய்வமே மார்போடு சேர்த்து கொள்ளுமப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே மார்போடு சேர்த்து கொள்ளுமப்பா. என் இயேசுவே இயேசுவே தகப்பனே கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். அடுத்த குறிப்பாக கணவன் மனைவி பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு கணவனும் கடவுளின் ஸ்தானத்தை கொண்டிருக்கின்றார். ஆதாமை படைத்த போது கடவுள் என்னை போல எல்லா செயலையும் இந்த பூமியில செய்யணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சார். அந்த திட்டம் சிதைந்து போய்விட்டது. இப்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவி அந்த குடும்பத்தில் விற்றப்பட வேண்டும். கணவன் தூய ஆவியால் நிரம்பணும், மனைவி தூய ஆவியால் நிரம்பணும். அந்த தூய ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கிற ஆவி அவங்க பிள்ளைங்க மேல இறங்கணும் என்று சொல்லி இந்த வேளையில கணவன் மனைவி மேல் தூய ஆவி இறங்கணும்னு சொல்லி நம்மில ஒருவர் பாரத்தோடு கூட கணவன் மனைவி பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் வழிநடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒருவர் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ராயேலின் தேவன், ஆமென், இரவும் பகலும் எஸ் விழித்திருந்து காக்கின்றவராய் Thank you Lord. தகப்பனே, இதோ எங்க மத்தியில வீட்டு இருப்பவரே, நற்கர நாதனாக இருப்பவரே, ஆமென், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இதோ இந்த உலகத்திலே கணவன் மனைவியாக நீ தேர்ந்து கொண்டீர். ஆமென். தகப்பனே, இது கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆமென். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஆமென். தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கணவன் மேலும் இறங்கட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலை காக்கின்றவர், உறங்குவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஆமென். தகப்பனே, உமது வல்லமை கரம் இறங்கட்டும் தகப்பனே. நற்கருணையின் வல்லமை இரவும் பகலும் காக்கின்றவர். ஆமென். நீர் எங்கள் கை விடுவதும் இல்லை, எப்போதும் விளங்காத தேவனாய் இருக்கிறீர். இதோ ஒவ்வொரு கணவன் மனைவி மேலே உமது கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, வானம் திறந்து இறங்கி வந்த அதே ஆவியானவர், இதோ உமது அக்கினி ஆவி
ஆவியானவர் ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். ஒவ்வொரு கணவன் மேலும் இறங்கட்டும் இறங்கட்டும் பரிசுத்த ஒவ்வொரு ஆவியானவர். மனைவி மேலும் இறங்கட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும். வல்லமை ஆவியானவர் இறங்கட்டும் தகப்பனே. இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆமென். பரிசுத்தம் காண வேண்டும் அப்பா. பரிசுத்தமான ஒவ்வொரு குடும்பம், குடும்பத்திலும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் தகப்பனே. பரிசுத்தமான குடும்பம் உமது எழும்பட்டும். வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஆமென், ஆமென். இயேசு சாமி உமது கரம் இறங்கட்டும் இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே. இதோ கணவன் மனைவும் தகப்பனே Thank you, Lord. மனம் ஒப்பந்தம் இல்லாமல் ஆமென். பிரிந்து வாழ்கிறாரப்பா. Yes, உமது Lord. ஆவியார் இல்லாமல் தகப்பனே, ஆமென், ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் தகப்பனே, ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே, Yes, Lord. கணவன் ஒரு வழி மனைவி ஆமென். ஒரு வழி தகப்பனே, அவர்கள் ஆமென். தகப்பனே பிரிந்து இருக்கிறாங்க தகப்பனே. ஆமென், ஆண்டவரே. அப்பனே எத்தனை குடும்பங்கள் வேறுபட்டு இருக்கு பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒற்றுமை இல்லையே. தகப்பனே அவர் வாழ்க்கையில் ஆண்டவரே ஆமென். மனம் போக்கிலே பரிசுத்த ஆவியால் நிழலிடும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் இல்ல தகப்பனே. நான் அனுப்பவே சொன்னேனே ஆமென். அப்பா என்ன இந்த துணை நிமிஷத்திலே அனுப்ப சொன்னேனே அனுப்பம் கணவன் மேலும் மனைவி மேலும் பரிசுத்த ஆவி இறங்குவதாக. அவர்கள் ஒற்றுமை வாழ அனுப்பமப்பா. ஆமென். சமாதானமா வாழ அனுப்பமப்பா. தூய கன்னிமரியால் யோசேப்பு மேல் இறங்கின அதே ஆவியானவர் நிரப்பம் தகப்பனே. உமது இன்னைக்கு வல்லமை ஒவ்வொரு கரத்தில் கணவன் மேல் ஆவியானவர் இறங்கட்டும். ஆசீர்வாதம் அப்பா, ஆசீர்வாதம் அப்பா. பரிசுத்த ஆவியினால் உமது நிரப்பும். ஆவியின் கனிகளால் நிரப்ப மாட்டவரே. நிரப்புங்க. அன்பு சமாதானம் அப்பா ஆமென். இரக்கம் ஒற்றுமை, அமைதி, சாந்தம் கொண்ட மகிழ்ச்சி. குணத்தை கொடு மாட்டவரே. தூய ஆவியின் ஒவ்வொரு கனிகள் குடும்பத்திலும் அன்பு பொழிட்டும் ஆண்டவரே. இருவருக்குள்ளும் மற்ற பெருகட்டும் ஆண்டவரே. ஜீவநதியாக பெருகட்டும் ஓடட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகட்டும் அப்பா. நற்கருணையின் ஆண்டவரே. இதோ எத்தனை குடும்பங்கள் சிதறி போய் ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நாங்கள் பரிசுத்த ஆவி பெரும்படி ஜெபிக்கிறோம். இரக்கமாகிறோம். ஆமென். அன்பு என்ற பொழியும் ஆண்டவரே. ஆமென். அன்பு என்ற ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஊற்றுங்க. சமாதானத்தின் ஆவி ஊற்றும் ஊற்றுங்க ஆண்டவரே. அவருக்குள்ள ஜொலிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். இருதயத்தில் ஒலிக்கட்டும் அப்பா. ஆமென். நீர் வாசம் செய்கிற குடும்பமாக மாற்றும் மாற்றுங்கப்பா. தங்கம் ஆலயமாக மாற்றும் ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியார் தங்க வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே. இயேசு சாமி உம்முடைய இரத்த ஆமென். கோட்டைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். எச்சம் என்று மாறாதவர், ஆமென். சர்வ வல்லவர் இயேசு ஆமென். சாமி உமது கரத்துகள் ஆமென், ஆமென், ஆமென். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என் இயேசுவே, இயேசுவே தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என் இயேசுவே, இயேசுவே தகப்பனே, தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். அடுத்த கடைசி குறிப்பாக கூட்டு குடும்பங்களுக்காக நாம ஜெபிக்க வேணும். ஒரு வீட்டிலும் கூட்டு குடும்பம், மாமியார், மருமகள், நாத்தனார், மூத்தார் என்று இப்படி பல கூடி வாழ்கிற குடும்பம். மாமியார் மருமகளை கொடுமை செய்வது, மருமகள் மாமியார், இப்படி பலவிதமான துன்பங்கள் இன்றைக்கு கூட்டு குடும்பத்தில் பிசாசு விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவர்கிட்ட கூட்டு குடும்பத்திலே வாழ்கிற குடும்பங்களை விசேஷமாக அர்ப்பணிப்போம். ரூத் நகமியை போல ஒரு நல்ல மாமியார், மாமனார், மருமகள், மாமனார் என்று இப்படி உருவாக கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலக நம்மில ஒருவர் கூட்டு குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நுழைய வேண்டும், அவங்க பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மில ஒருவர் கூட்டு குடும்பங்களுக்காக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆமென். கொடான கொடி நன்றி ஆமென். செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, கணவன் மனைவி, அப்பா, பெற்றோர்கள் என்று ஆண்டவரே, அப்பா, சகோதர சகோதரிகள் என்று இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, பெற்றோருக்கு உடைய தூய ஆவியால் நிரப்புவீராக ஆண்டவரே. அவர் பிள்ளைகளை ஆண்டவரே, அப்பா, நன்றாக அப்பா, மகளையும் மருமகனையும் பிள்ளைகளும் மகனையும் அப்பா மகளையும் நன்றாக ஆண்டவரே வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ தருவீராக ஆண்டவரே. அவருடைய பேர பிள்ளைகளை அப்பா வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒற்றுமை சமாதானத்தை கொடுப்பீராக. பிசாசானவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தீமைகள் செய்யாதபடிக்கு, தீய சக்திகள் செயலாற்றாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றிட்டு ஆண்டவரே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அப்பா, இவர்களை கண்டு ஆண்டவரே
ஆண்டவரே வரட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்மை ஆமென். தேடி வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். அப்பா இவருடைய குடும்பத்தை பார்க்கும்போது ஆண்டவரே ஆமென். உம்மை நோக்கி மன்றாடுகின்ற பிள்ளைகளாகும் ஆமென். உம்மை நோக்கி வருகின்ற பிள்ளைகளாகும் அப்பா தர Thank you, வேண்டும் Lord என்று Jesus. ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு ஆமென். குடும்பத்திலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் ஆமென். செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஜெபிக்கின்றோம், பெற்றோர்கள் மீதும் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகள் மீதும் பேர பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே ஆமென். ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அப்பா நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசுவின் ஒற்றுமையாக ஒவ்வொரு நாமத்தினாலே. குடும்பமும் ஆண்டவரே ஆமென். இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டும் கூட்டு என்று குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அனைவரும் முற்றிலுமாக ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாக ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து உம்மை மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே என் கோட்டையை ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையை ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே என் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை அவனுடைய ஆசீர்வாதம் பெற முழங்கால் பண்ணிடுவோமாக. நற்கருணை ஆண்டவர் நம் நடுவிலே ஆசீர்வதிக்கிறார். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். தலை வணங்கி ஆண்டவரை ஆராதிப்போம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். குடும்பங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டமைக்காக நன்றி. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று திருக்குடும்பமாக மாற்றினமைக்காக நன்றி. இனிமேல் இன்பமும் சுகமும் எங்களுக்கு நிறைவாய் கிடைத்தமைக்காக நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.